இப்ப எல்லாம் படம் ரிலீஸ் ஆன 2டே நாட்கள்ல படம் 2 நாளுமே ஃபுல்லா போச்சு அப்டின்னாக்கா, கண்டிப்பா அதுக்கு சக்சஸ் மீட் இல்ல சக்சஸ் பார்ட்டி அப்டின்னு ஒண்ணு கொண்டாடுறது இப்ப இருக்கிற சினிமாக்காரங்களுக்கு ஒரு ட்ரெண்டா போச்சு. அந்த வரிசையில இப்போ "வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்" அந்த படமும் இடம் பிடிச்சிருக்கு. கோச்சடையான் படத்தோடைய ரிலீஸ் தள்ளி போனத ஒட்டி, இந்த படம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் 2 நாளுமே பயங்கர ஃபுல்லா போச்சு. அதுக்கு காரணம் வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும், அத ஹைலைட் பண்ணாம, படம் பயங்கரமா வெற்றி அடைஞ்சிருச்சு. வெற்றி நடை போடுது. சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னுலாம் விளம்பரங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளார மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல, சந்தானம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துக்கு ஒரு வெற்றி விழா மாதிரி நம்ம சக்சஸ் மீட் மாதிரி ஒரு சக்சஸ் பார்ட்டி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய சென்னையில இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல நடிகர்கள், நடிகைகள் இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, இந்த படத்துல வொர்க் பண்ணாத நடிகர், நடிகைகள் கூட இந்த பார்ட்டில கலந்திருக்காங்க. முக்கியமா யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துடைய ஹீரோயின் சந்தானம், சந்தானத்த திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தின சிம்பு, அதுக்கப்புறம் வரலட்சுமி, லட்சுமி ராய், இன்னும் ஏகப்பட்ட நடிகர், நடிகைகள் இந்த நட்சத்திர ஹோட்டல் பார்ட்டில கலந்துக்கிட்டாங்க. பார்ட்டினா சாதாரண பார்ட்டி கிடையாதுங்க. மது விருந்தோட இந்த பார்ட்டி விடிய விடிய அரங்கேறியிருக்கு. ஸோ இந்த சக்சஸ் மீட், இந்த சக்சஸ் பார்ட்டிய ரொம்ப சக்சஸா கொண்டாடினாலும், இந்த படம் திங்கட்கிழமையிலிருந்து எல்லா தியேட்டர்கள்லயும் கொஞ்சம் டல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் சந்தானத்தோடைய காதுக்கு இன்னும் எட்டல அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி பார்ட்டிகள்லாம் ரொம்ப சக்சஸா போய்க்கிட்டு இருந்தாலும், திங்கட்கிழமையிலிருந்து வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் படம் கொஞ்சம் டல் அடிக்கிறதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டுட்டு இருக்கு.